புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஒரே குறிக்கோள், எல்லையற்ற ஊக்கம், தளர்வில்லாத நெஞ்சுறுதி, சளைக்காத உழைப்பு. வெற்றி கிடைக்காமலா போய்விடும்? அந்த வெற்றியை நீங்கள் பெற உங்களுக்கு வழிவகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்குர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சரி, இப்போ பாத்தீங்கன்னாக்க மாதங்களில் சிறந்த மார்கழி மாதம் வந்தாச்சு. மார்கழி மாதம் அப்படின்னாலே நமக்கு ஆண்டாள் தெரியும், திருப்பாவை தெரியும். இதையும் கடந்து மார்கழி மாதத்தின் ஏதாவது சிறப்பான விஷயங்கள் எங்களுக்காக சொல்லுங்க சார். மார்கழி மாசத்துல மந்திரமே தெரியாம பிரார்த்தனை பண்ணினால் கூட உங்களுடைய மனசுல நினைச்ச காரியம் மறுபேச்சில்லாம நிறைவேறக்கூடிய அற்புதமான மாசமாக தான் இருந்துகிட்டு இருக்குது இந்த மார்கழி மாதம். எண்ணிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நல்ல காரியமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை 12 மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்குது எல்லோருக்குமே. பொதுவாகவே மற்ற நேரங்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சில நல்ல பார்வைகளை விட இந்த மார்கழி மாதத்தில் 30 முக்கோடி தேவர்களுடைய பார்வை இந்த பூலோகத்தில் விழுந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய மனசில் நீண்ட நாள் நினச்ச காரியம் அல்லது இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்குமா அப்படின்னு ஏக்கத்தோடு தூக்கம் இல்லாமல் ஏங்கிக்கிட்டு இருந்த காரியங்கள் அல்லது தகுதிக்கு மேலே நம்ம ஆசைப்படுறோமோ என்னமோ நமக்கு நடக்குமா அப்படின்னு இனம் புரியாத கவலைகள், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனன காலத்தில் விதிக்கப்பட்ட அந்த விதிப்படி நல்ல மதியான, அதாவது உங்களுடைய மனசில் நல்ல எண்ணங்களை கொடுத்து அந்த எண்ணங்களுக்கு உண்டான தீர்க்கமான பலன்களை திவ்யமாக அருளக்கூடிய அற்புதம் இந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு. சிறப்பா சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் ஜெயந்தி பேசுறேன் மேடம், சென்னை சென்டர். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட பாப்பாக்காக கேட்க போறேன் மேடம். ஓகே, அவங்க பெயர்? தன்யஸ்ரீ. டேட் ஆஃப் பர்த்? 6/2/2016. பிறந்த நேரம்? ஈவினிங் 5:22 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி தனுசு ராசி, பூராடம் நட்சத்திரம் மேடம். என்னமா கேட்கணும் தன்யஸ்ரீக்காக இன்னைக்கு? இல்ல, அவளுக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேட்கணும். ஃபியூச்சர் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? ஆமா. சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓகே. வணக்கங்க. வணக்கம் சார். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சுமாரான சூழ்நிலைகளிலிருந்து கொஞ்சம் தகுதி குறைவான தடுமாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்ததுங்க. வரக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு, சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு இதுவெல்லாம் காப்பாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தடுமாற்றங்களில் இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தெளிவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே அடுத்த வருஷம் 2017 ஜூன் மாதத்துக்குள்ளே இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான இடமாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனமாற்றம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுக்கு தெளிவான எண்ணங்களால் மலிவான விஷயங்கள் வராமல் தடுத்து நிறுத்தி ஓரளவு பெருமைகளையும் ஓரளவு நல்ல சூழ்நிலைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி வாய்ப்பு அமையறதுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சரிங்க. ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? சதீஷ்குமார், என் மகனுக்காக பேசணும். சொல்லுங்க சார். அவருடைய குஹமித்ரன். ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 20/6/2015 11:21 AM. ராசி மற்றும் நட்சத்திரம்? மேடம், சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவனுக்கு நடப்பது சுக்கரன் திசை நடக்குது, பிறகு சுக்கரன் திசை. அவனுடைய படிப்பு மற்றும் எதிர்காலம் எப்படி இருக்கும் பார்க்கணும். அவனுடைய படிப்பு எதிர்காலம். கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சரிங்க மேடம். வணக்கங்க. வணக்கம் மேடம். பூராட நட்சத்திரம் ஆரம்பத்தில் பூரம், சிம்மம்
பூரம். பூர நட்சத்திரங்களா? சிம்ம ராசி பூர நட்சத்திரம். சிம்ம ராசி பூர நட்சத்திரம். அப்ப ஆரம்ப திசை சுக்கிர திசை நடந்துட்டு இருக்குது அவருக்கு. ஆமாங்க, பிறப்புல. இவருக்கு சின்ன வயசுல சுக்கிர மகாதசை ஆரம்பிச்சது அப்படின்னா குடும்பத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. ஆடம்பரமான விஷயங்கள் வந்து அற்புதமாக நடக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது இவருக்கு. பயப்பட வேண்டாம். கடனை வாங்கியாவது இவருக்கு ஆடம்பரமான பொருள் வாங்கி தருவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவருக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் பெற்றோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். குட்டி சுக்குரை குடியை கெடுக்கும்னு சொல்கிற மாதிரி தேவையில்லாத விதண்டாவாதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே. அதனால் உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாக வந்துட்டு இருக்கிறது நல்லது. இவரை பொறுத்தளவுக்கு கல்வி ரொம்ப நல்லாவே இருந்துக்கிட்டு இருக்கும். இவருடைய 9 வயசுக்கு மேலே கல்வியில் வந்து ஓரளவு சிறந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். பயப்பட வேண்டாங்க. முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை நாளில் ஏதாவது அம்மன் கோயிலில் இவருடைய பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. இவருடைய பேரில் அர்ச்சனை பண்ணும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு பெத்தவங்க பேரில் தாய் தகப்பன் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா தாறுமாறான எண்ணங்கள் குறைஞ்சு ஓரளவு அதாவது ஏற்றம் தரக்கூடிய வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க அர்ச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அர்ச்சனை யார் பேர்ல பண்ணணும் அப்படின்னாக்கா சாமி பேர்லயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம பேர்ல பண்றது சரியா இல்ல சாமி பேர்ல பண்ணாக்க சிறப்பா இருக்குமா? பொதுவாகவே அர்ச்சனை அப்படிங்கிறது பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் அர்ச்சனை. அப்படி இருக்கும் பொழுது மனுஷாலாகிய நமக்கு வந்து தேவையில்லாத எண்ணங்களோ இல்லை எவ்வளவுதான் தெளிவான எண்ணங்கள் இருந்தால் கூட சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவில்லாத குழப்பங்களோ இருந்துக்கிட்டு இருக்கலாம். எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தெளிவானவராக இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட உறுதியான மனிதனையும் சிறிதளவாவது தடுமாற செய்துவிடும். அந்த மாதிரியான தடுமாற்றத்தில் வந்து தாறுமாறான ஒரு வாழ்க்கையை நாமளே தேடாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த அர்ச்சனை. இந்த மாதிரியான அர்ச்சனை வந்து எந்த சன்னதியில் பண்ணினாலும் உங்களுடைய பெயரில், அதாவது உங்களுடைய நட்சத்திரம் அல்லது பெயர் ராசி சொல்லி அர்ச்சனை பண்ணுவது உங்களுக்கு சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஓரளவு குறைக்கக்கூடிய தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதியை கொடுத்துக்கிட்டு இருக்கும். கடவுள் பெயரில் வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கடவுள் எங்குமே இருந்துக்கிட்டு இருக்கார். தூணிலும் இருப்பார், துரும்பிலையும் இருப்பார்னு சொல்கிற மாதிரி கடவுள் வந்து உங்களுக்கு கஷ்டம் வரும்போது இருந்துகிட்டு தான் இருக்கார். உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று வரும்பொழுதும் கடவுள் இருந்துகிட்டு தான் இருக்கார். அதனால் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணணுங்கிறது கிடையாதுங்க. அர்ச்சனை பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் கண்டிப்பாக கடவுள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கார். கடவுள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரமேத்தி வழிபடக்கூடிய மிகப்பெரிய ஆகம சன்னதியிலையும் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. சாதாரண கசாப்பு கடையிலையும் கடவுள் படம் இருந்துகிட்டு இருக்குது, கடவுள் இருந்துகிட்டு இருக்கார். அதனால் கடவுளை பற்றியான மாறுபாடான எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டியதில்லை. கடவுளுடைய சிந்தனை, அதாவது கோயிலுக்கு போனால் தான் கடவுளை பற்றி சிந்தனை பண்ணுறோம், பயபக்தியாக இருக்கிறோம், மரியாதையாக இருக்கிறோம், கடவுளுடைய நினைப்பு வருது நினைக்க வேண்டாங்க. துக்க வீட்டுக்கு சென்றால் கூட உங்களையும் அறியாமல் மனசில் வந்து கடவுளுடைய எண்ணங்கள் வரத்தான் செய்யுது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இறைவன் அப்படிங்கிறவன் எங்கும் நிறைந்தவன், எதிலும் நிறைந்தவன் அப்படிங்கறது ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். ரம்யா பேசுறேன் மேடம். ரம்யாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காண்டி தான் கேட்கணும் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 21/3/1986 மேடம். பிறந்த நேரம்? நைட் 8 மணிக்கு மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கடக ராசி, பூச நட்சத்திரம், துலாம் லக்னம் மேடம். ஓகே ரம்யாமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? செகண்ட் மேரேஜ் பாக்குறோம், எப்ப முடியும்? கண்டிப்பா சார், இப்ப இதற்கான விடை சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். பூசம் நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க சார். ராசி வந்து நடந்துட்டு இருக்கு. கேது நடந்துட்டு இருக்குதுங்க. இப்போ ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. நட்சத்திரம் பூசம், ராசி வந்து கடக ராசி. பொதுவாகவே கலிகாலத்துக்கு கடக ராசி சிறப்புள்ள ராசியாக சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதா நிறைய நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கிறோம். நிகழ்ச்சியில் சொன்ன அந்த கருத்துக்களை மகிழ்ச்சியாக எடுத்துக்கோங்க. இருந்தாலும் கடக ராசியாக இருக்கிறதுனால, பெண்ணாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க தெரியாமல் ரொம்ப ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடிய நேர்மையான பெண்ணாக இருந்துகிட்டு இருப்பீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் தனக்குன்னு ஒரு தனி தகுதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இவ்வளவு அமைப்பும் இருந்தும் சிறப்பான திருமண வாழ்க்கை அமையாமல் இருக்கிறதுக்கு வந்து பொதுவாக சின்ன வயசில் திருமணம் பண்ணக்கூடாதுங்க. 29 வயசுக்கு மேலே பண்ணக்கூடிய திருமணம் மறுமணம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகாமல் ஒரு சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும்
காலம் கடந்து, அதாவது கடந்த காலங்களில் திருமணம் ஏற்பட்டு இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது, பயப்பட வேண்டாங்க. குலதெய்வ வழிபாடு, அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு வச்சுக்கோங்க. குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடிஞ்சால் கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் அமாவாசை அன்னைக்கு அல்லது பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய வலது கையில் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு மண் சட்டியில் போட்டு வைங்க. அதே மாதிரி பௌர்ணமி வரக்கூடிய நாட்களில் வந்து இடது கையில் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து இன்னொரு மண் சட்டியில் போட்டு வைங்க. இது அடுத்து வரக்கூடிய அஷ்டமி நாட்களில் 8வது நாள் வரக்கூடிய அஷ்டமி தினத்தன்று இந்த அரிசியை வந்து ஏதாவது சாதம் பண்ணி அந்த சாதத்தை வந்து பறவைக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல மாடியில் வந்து காகத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து தானம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 முறை பண்ணிங்கன்னா போதும். முன்னேற்றமான திருமண வாழ்க்கை நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்த கங்கண யோகத்தோட திருமண வாழ்க்கை அமையும். பயப்பட வேண்டாங்க. எது எப்படி இருந்தாலும் அடுத்து அமையக்கூடிய திருமண வாழ்க்கையில் அற்புதமான பிரபலியத்தை சந்திக்க போகிறீங்க. அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அந்த மாதிரியான பிரபலியம் அமையணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மேடம். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? பந்தோட்டிலிருந்து ராமலிங்க ரெட்டியார்னு பேசுறோம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காகவும் எங்க சந்துக்கோசரம் பேசுறோம். ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த்? என்னது டேட் ஆஃப் பர்த் 27/1/1956. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் நைட் வந்து 8:45 மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கடகராசி, பூச நட்சத்திரம், சிம்ம லக்னம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? இப்ப தற்சமயத்துல வந்து சந்திர மகாதேசம் நடக்குது மேடம். சரிங்க. கடன் தொல்லை அதிகமா இருக்குது. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கேட்கணும். கண்டிப்பா உங்களுக்கான இப்ப தீர்வு கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க சார். வணக்கம். வணக்கம் சார். கடக ராசி சந்திரதசை நடந்துட்டு இருக்குது இப்போ உங்களுக்கு. ஆமா சார். அதாவது பொதுவாகவே சந்திரதசை யாருக்கு வந்தாலும் இந்திர யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் கடக ராசிக்கு சந்திரதசை வந்தது அப்படின்னா நிச்சயமாக தொடர்ந்து 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமான ஒரு யோகத்தை, இந்திர யோகத்தை சுத்தமாக கொடுத்துட்டு போவார். பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத கடன் பிரச்சனை இருக்கிறதா வந்து கொஞ்சம் மனசில் குழப்பம் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் வந்து அமாவாசைக்கு அடுத்து 3வது நாள் வரக்கூடிய அந்த 3ஆம் பிறை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நிலவு தரிசனம், அதாவது நிலாவை பார்த்து தரிசனம் வச்சுக்கிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு உங்கள் கையில் வந்து ₹1 காயின்ஸ், வெள்ளி பணமோ அல்லது சாதாரண ₹1 காயின்ஸ் வச்சு அந்த வலதுகை உள்ளங்கையில் அந்த காயின்ஸை பார்த்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி கடன் பிரச்சனையிலிருந்து வரக்கூடிய அந்த கலக்கம் அப்படிங்கிறது விலகி விளக்கம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நிச்சயமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். கடகராசி சந்திரதசை நடக்கும்போது எதுக்கும் பயப்படாதீங்க. அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் எண்ணி துணிஞ்சு பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பணிஞ்சு வாழ வேண்டிய வாழ்க்கையில் துணிஞ்சு வாழக்கூடிய அற்புதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி சொல்லுங்க சார், அவருடைய பெயர்? ஓகே, நேர் இணைப்பில் நீங்க அடுத்த முறை கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. சார், சகுனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம எதுக்கெல்லாம் பார்க்கலாம், எதுக்கெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முதல்ல எதையெல்லாம் சகுனமா நம்ம எடுத்துக்கலாம் சார்? சகுனம் அப்படிங்கிற விஷயத்தை எதற்கெல்லாம் பார்க்கலாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் சகுனங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் ஒரு ஓரமாக நடந்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த சகுனங்களில் வந்து நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தது அப்படின்னா, அந்த சகுனத்தில் வந்து சில சகுனங்கள், அதாவது பல சகுனங்கள் வந்து நல்ல சகுனங்களாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு சில சகுனங்கள் வந்து கெட்ட சகுனங்களாக இருந்துக்கிட்டு இருக்கும்.
உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு துணி இருக்கு இல்லைங்களா, இந்த அழுக்கு துணியை வந்து மூட்டை கட்டி அதை வந்து வெளுக்கிறதுக்காக வெள்ளாய் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில். அந்த மாதிரி சலவை பண்ணுறதுக்காக அந்த அழுக்கு துணியை வந்து கட்டி ஒருத்தர் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வகையில் நிறைய பேர் வந்து கூப்பாடு போட்டுட்ருக்கிறோம் இல்லையா, அந்த அதிர்ஷ்டம் வந்து அந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக, அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது பாட்டுக்கு தான் அது இஷ்டத்துக்கு தான் வரும்னு ஒரு சில நேரங்களில் தத்துவமாக பேசியிருக்கிறோம் இல்லையா, அந்த கத்தரை அந்த தத்துவமெல்லாம் வந்து கண் மேலே கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அழுக்கு துணியை ஒருவர் எடுத்துட்டு போறதை வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இனிமே எல்லாரும் இவரை தேடி தான் போக போறாங்க. அதுவே கழுதையோட வந்தது அப்படின்னா அந்த அழுக்கு துணியை மூட்டை கட்டி கழுதை மேலே வச்சு கொண்டு அந்த கழுதைங்கிறத அந்த அந்த கழுதை மேலே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நிச்சயமா நடக்கும். சிறப்பா சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே, நேர இணைப்புல நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர் வந்தாச்சு. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வேலூர்ல இருந்து திலீப்குமார் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க மாமா பொண்ணு கேட்காங்க மேடம், செகண்ட் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 14/5/1985 மேடம். பிறந்த நேரம் 3:35 மாலைங்க மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி மேராசி மேடம், நட்சத்திரம் இல்லைங்க. பரவாயில்ல, திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? செகண்ட் அலையன்ஸ் சொன்னீங்க. எஸ் மேடம். ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓகே. வணக்கங்க சார். வணக்கம் சார். ராசி என்ன சொன்னீங்க அவங்களுக்கு? மீனராசிங்க சார். மீன ராசி. அற்புதமான அளவுக்கு சப்தம ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ அதாவது சப்தம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து சந்தேகமில்லாத திருமண வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக அற்புதமான வகையில் அமைச்சு கொடுத்துட்டு போவார். பயப்பட வேண்டாம். திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கடந்த காலங்களில் எடுத்தால் கூட கைகூடி வராமல் இருக்கக்கூடிய அந்த முயற்சி வந்து இந்த காலங்களில் வந்து நிச்சயமாக கைகூடி வரும். திருமண முயற்சிக்கு வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியான வகையில் திருமண வாழ்க்கையும் அமையும். சொந்த பந்தங்களை தவிர்த்து வெளியில் தூரத்தில் வந்து வரன் பார்க்க சொல்லுங்கள். இன்னும் உண்மையை சொல்லப்போனால் வரன் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் இந்த வருஷத்துக்குள்ளே திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. முடிஞ்சால் இவங்க ராமேஸ்வரம் போங்க. அதாவது இங்கே வந்து சுத்தமான, அதாவது பசுமாட்டில் வந்து கொஞ்சம் கோமயம், அந்த பசுமாட்டுடைய கோமயத்தை வந்து ஒரு பித்தளை சொம்பில் பிடிச்சி அதை எடுத்துகிட்டு போயிட்டு ராமேஸ்வரத்தில் கடலில் குளிக்கும்போது அந்த கோமயத்தை வந்து கிழக்கு பார்த்து சூரிய பகவானை நோக்கி, ஆதித்ய பகவானை நோக்கி குலதெய்வத்தை நினச்சி அந்த கோமயத்தை உச்சந்தலையில் ஊற்றிக்கிட்டு ராமேஸ்வர கடலில் வந்து 3 முக்குள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல வஸ்திரம் அந்த யுவதிக்கு, அதாவது இந்த ஜாதகிக்கு பிடிச்ச கலரில் நல்ல துணி நல்ல புடவை எடுத்து அந்த வஸ்திரத்தை அணிஞ்சிக்கிட்டு அதற்கப்புறம் ராமேஸ்வரத்தில் வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக கடந்த காலங்களில் நீங்கள் பண்ணின பிரார்த்தனைகள், கடந்த காலங்களில் எத்தனையோ கோயிலில் பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ வேண்டுதல் வச்சுருந்துருப்பீங்க, எவ்வளவோ அர்ச்சனை பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ தான தர்மம் பண்ணியிருப்பீங்க, அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான பலனை வந்து நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் வந்துடுங்க. பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? இங்க நான் ரம்யா பேசுறேம்மா. பையனுக்காக கேட்குறேங்க. சொல்லுங்கம்மா, அவருடைய டேட் ஆஃப் பர்த்? வி சுகவனேஸ்வரன் பேரு. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 1/2/1982. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 7:10 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் வந்து 34 வயது ஆகுதுங்கம்மா. அம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. எப்போது நடக்கும், எந்த டைம்ல, எங்க பொண்ணு, எந்த திசையில? கண்டிப்பாமா சார், இப்போ கணித்து சொல்வாரு. அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம், மகர லக்னம். ஓகேமா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க மேடம். வணக்கம் சார். இவருடைய ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா 31வது வயசில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூடி வந்ததுங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து, அதாவது கூடி வரக்கூடிய நேரத்தில் ஓடி ஒளியிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்ததுங்க. 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 வருஷமாக கொடுக்க வேண்டிய தடங்கள், தாமதம், உலக அனுபவங்கள் இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 வருஷத்துக்குள்ளே கொடுக்க வேண்டிய அமைப்பு இந்த அஷ்டம சனிக்கு உண்டான சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த அஷ்டம சனி வந்ததுனால கடந்த 2.5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றி கிடைக்காம சாதாரணமாக நடக்க வேண்டிய திருமணம் கூட அமையாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்தது. ஏங்கி தவிச்ச உங்களுக்கு வந்து கவலையெல்லாம் இருந்துகிட்டு இருங்க. அடுத்து வரக்கூடிய, அதாவது வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு மேலே அற்புதமான வகையில் வரன் அமையும். நீங்கள் தேடி தேடி அலைஞ்சு கிடைக்காத வரன் வந்து தானாகவே வீடு தேடி வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. பயப்படாமல் இருந்துகிட்டு இருங்க. திருமணம் பண்ணும் பொழுது நிச்சயமாக இவருடைய ஜாதகப்படி, அதாவது முகூர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வருஷத்துக்கு நிறைய முகூர்த்தம் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் எல்லா முகூர்த்தமே
எல்லாத்துக்கும் சரியாக இருந்துக்கிட்டு இருக்காது. இந்த ஜாதகத்துக்கு வந்து சரியான முகூர்த்தத்தை பார்த்து தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணுங்க. அற்புதமான வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள் மேடம். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க ஒரு நேருக்கு சொன்னீங்க, நீங்க கோவிலை விட்டு வெளில வரும்போது கோபுர தரிசனம் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னீங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிறது தெரியும், ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய தாத்பரியத்தை விளக்கி சொல்லுங்க சார். பொதுவாகவே கோபுர தரிசனம் பண்ணும் பொழுது அந்த கோயில் வந்து ஆகம விதிப்படி ஆகம சாஸ்திரப்படி அந்த கோயிலுக்கு என்னைக்கு அஸ்திவாரம் போட்டாங்களோ அந்த அஸ்திவாரம் போடும் பொழுது பண்ணக்கூடிய அந்த பூமி பூஜைக்கு உண்டான ஒரு அற்புதமான அமைப்பு அந்த சாமி மூலமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு இந்த கோபுர தரிசனத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. நம்ம இந்த நாளில் இன்னைக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நினச்சி பண்ணக்கூடிய பிரார்த்தனையை விட கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மட்டும் இல்லை, அடுத்து எதிர்காலத்தில் உங்களுடைய மனசுக்கே தெரியாத உங்களுடைய மனசுக்கே புரியாமல் வரக்கூடிய ஒரு சில கஷ்டங்களை வந்து அதாவது வருமுன் காக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ ஒரு அவமானமோ வர்றதுக்கு முன்னாடி காக்கக்கூடிய காத்தருளக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த கோபுரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. நாம் சொல்றது உங்களுடைய கேள்வியில் கேட்ட மாதிரி கோபுர தரிசனம் மட்டும் கிடையாதுங்க. எந்த மதமாக இருந்தாலும் அந்த மத சின்னத்தை வந்து வழிபாடு வச்சு பாருங்க, நிச்சயமான நிதர்சனமான ஒரு நன்மையை யாராக இருந்தாலும் அடைய முடியும் அப்படிங்கிற உண்மையை இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா உலகத்தில் வந்து பல நாடுகளில் அலுவலகம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான மதங்கள் வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் மதம் மாறுறது கூட மனசால் ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய மனசு மாறுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருந்துகிட்டு இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி அந்த மனசு மாற்றக்கூடிய அளவுக்கு பல்வேறு விதமான சொற்பொழிவுகளை வந்து இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் மற்றும் அற்புதமான ஆன்மீக விளக்கங்களை நமக்காகவே இங்க பகிர்ந்துக்கிறதுக்காக வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596595. வணக்கம் சார். வணக்கம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. வணக்கம் சார். மாதங்கள் பல இருந்தாலும் கூட எல்லாத்துலயும் ரொம்ப சிறப்பானது அப்படின்னாக்க இந்த மார்கழி மாதம். அந்த மார்கழி இப்போ வந்தாச்சு. கண்டிப்பா இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும் சார். இந்த மார்கழி மாதத்துல எங்களுக்கு தெரியாத சிறப்புகள் அதை பத்தி சொல்லுங்க. தெரியாத சிறப்புகள் அப்படிங்கிறத கேள்வி கேட்டுட்டல். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். இந்த மாதத்துக்கு தனுர் மாதம் அப்படிங்கிறது பேர். இந்த தனுர் மாதத்தில் ரொம்ப அழகான மாதமாக இந்த மாதம் அமையிறது. தனுர் மாதம்னா என்ன? தனுர் மாதத்துக்குண்டான அதிபதி என்ன? தனுர் மாதத்துக்குண்டான அதிபதி குரு பகவான். குரு பகவானுடைய சிறப்புகளே குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதங்கள் முழுச நம்ம விடிய கார்த்தால ஆலயங்களுக்கு போகும். இந்த மாதத்துக்கு பேர் சூன்ய மாதம்னு சொல்லுவாள். சூன்யம்னா மாதம் சரியில்லையா என்ன? அப்படி கிடையாது, நிறைவு மாதம்னு பேர். ஆலயங்களில் பரமேஸ்வரருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாக இந்த மாதம் கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் வரம் பெற்றோர் ஏராளமானவர்கள். அதே மாதிரி பூஜை செய்து அந்த பூஜையின் பலன்கள் முழுமையாக பெற்ற எத்தனையோ பேர் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட சிறப்புகள் ஒரு நிமிஷத்துல இல்ல, இந்த நிகழ்ச்சி பூரா சொல்லணும். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாகர்கோயில்ல இருந்து மாதவன். மாதவன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் டாக்டரோட மேரேஜ். ஓகே, அவங்க பெயர்? அனுகிரகா. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் சார்? 22/1/1986. பிறந்த நேரம்? 8:40 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மிருகசீரிஷம் நட்சத்திரம், ரிஷப ராசி. என்ன சார் கேட்கணும் உங்க மகளுக்காக? அவங்களோட மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்கு. ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம். இப்போ இவாளுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு? மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா. பிறக்கும்போது செவ்வா மகா திசையில் பிறந்த வாளுக்கு அடுத்தது பார்த்துட்டோம்னா ராகு தசை, அடுத்தது குரு தசை. கரெக்டாக 30ஆம் வயசு நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்.
குரு தசை நடக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இந்த குருவாகப்பட்டவர் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதனால் தட்டி போகிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் அப்படிங்கிறது விவாகஸ்தானம்னு பேர். இந்த 7ஆம் இடத்துல சனி ராகு கேத்து சம்பந்தப்படும் போது இந்த வர சில பிரச்சனைகளும், அதே மாதிரி சூரிய பகவான் ஜாதகத்தில் பலம் இல்லாத போது இந்த பிரச்சனைகளும் இருக்குது. இதுக்குண்டான நிவர்த்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரமேஸ்வரருக்கு அதாவது சிவபெருமானுக்கு 13 திங்கட்கிழமை அபிஷேக ஆராதனை பசும்பாலில் அபிஷேகம் பண்ணணும். இதுக்கு பேர் ருத்ராபிஷேகம்னு பேர் ஒன்று. அடுத்தது 2வது, இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஸ்வயம் வரா பார்வதி பூஜைன்னு சொல்லுவா. மஞ்சக்கிழங்கு, இந்த மஞ்சக்கிழங்குனால ஹோமம் பண்ணுறது, 4 பிராமணாக்களை கொண்டு பண்ணுறது விசேஷ பலன்கள் கிடைக்கும். அடுத்த ஆகஸ்டுக்குள்ள நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சேலம் சிவசங்கர் பேசுறேன் மேடம். சிவசங்கர் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய மகனுக்குங்க. ஓகே, அவங்க பெயர்? சஞ்சய் கண்ணா. டேட் ஆஃப் பர்த்? 19/8/2001. பிறந்த நேரம்? விடியற்காலை 1:23 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ஆயில் நட்சத்திரம் 4ஆம் பதம், கடக ராசி, ரிஷபல பண்ணுங்க. என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு சஞ்சய்க்காக? மேடம் நான் 10th படிச்சுட்டு இருக்கிறாங்க ஹாஸ்டல்ல தங்கி. சரிங்க. அடிக்கடி அவனுக்கு கால் வலி வருதுங்க. அதே மாதிரி அடிக்கடி அவனுக்கு காய்ச்சல் ஃபீவர்னு வருதுங்க. அடிக்கடி அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது உடல் ஆரோக்கியத்திற்கு அவனுக்கு நல்லா படிக்க என்ன கண்டிப்பா சார் சிறப்பு இதற்கான வழிமுறைகள் சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. சிவாய நமக்கு. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு சஞ்சய்க்கு எப்படி இருக்கு அப்படின்னா, 15ஆம் வயசு பூர்த்தியாக 16ஆம் வயசு ஆரம்பிக்க போகிறது. இந்த ஜாதகத்தில் இவருக்கு ஆயில்ய நட்சத்திரம் கர்க்கட ராசி அப்படின்னு சொல்லுவாள். பொதுவாக ஆயில்ய நட்சத்திரம் முடிஞ்சு முதல்ல கேது மகாதசை வரக்கூடிய காலகட்டம். கேது தசையில் பார்த்துட்டேன்னா இந்த மாதிரி உடல் உபாதைகள் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்குது. கேது அப்படிங்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைத்தல் அப்படின்னு பேர். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கும் போது என்ன ஆகுது, நம்மளுக்கு உடல் உபாதை, கை கால் வலி, காய்ச்சல், அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் யதார்த்தமாக இருக்கிறது. இதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் தன்வந்திரி ஜபம்னு சொல்லுவாங்க, தன்வந்திரி ஹோமம்னு சொல்லுவாங்க. இந்த தன்வந்திரி ஹோமம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவில் பொரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவில் பொரியை ஹோமத்தில் போட்டு தனியாக கொஞ்சம் பிரசாதமாக கொடுப்பா. அது இந்த குழந்தைய வெறும் வயத்தில் காலையில் அந்த ஹோமம் பண்ணுற அன்னைக்கு சாப்பிட சொல்லுங்கள். ஒன்று. அடுத்தது பார்த்துட்டேன்னா ஐயப்ப சுவாமி, இந்த ஐயப்ப சுவாமிக்கு அரவண பாயசம்னு சொல்லுவாங்க. இந்த அரவண பாயசம் ஐயப்ப சுவாமி கோயிலில் நைவேத்தியம் பண்ண வச்சு அதையும் சாப்பிட வைங்க. 2 மாற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட மருத்துவத்தையும் பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து மிருத்யுஞ்சய மருந்தாக மாறும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். மார்கழி மாதத்தின் சிறப்புகளை சிறப்பான முறையில் அழகா சொன்னீங்க. இப்போ மார்கழி மாதத்தை நாம செய்ய வேண்டிய எளிமையான பூஜைகள் சொல்லுங்க. அதாவது மார்கழி மாதத்தில் நம்மளோட பெரியவங்களும் ரிஷிகளும் சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம்னா, ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர் அடையிருக்கு, அதாவது பாவை நோன்பு அப்படிங்கிற நோன்பை கடைபிடிச்சிருக்கா. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இந்த காலகட்டத்தில் விடிய காலத்தால் அந்த ஓசோன் லேயர் படரக்கூடிய நேர காலகட்டத்தில் நம்ம கோயில்களுக்கு போகணும். அதுவும் இல்லாமல் பார்த்துட்டோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் இருந்தால் பிள்ளையார், அல்லது பெருமாள் சன்னதிக்கு போனால் பெருமாள் சன்னதி போய் சுவாமியை பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம யாரை சுற்றி வரோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமையும்னு சொல்லணும். ஒரு நல்லவரை சுற்றும் பொழுது நல்ல குணங்கள் வருது. ஒரு நல்ல மனிதரை சுற்றும் பொழுது நல்ல மனிதனுடைய எண்ணங்கள் நமக்கு வருது. நம்ம தீய மனிதரை சுற்றும் போது தீய எண்ணங்கள் நமக்கு வருது. நம்ம இறைவனையே சுற்றும் போது இறைவனோட குணங்கள் நமக்கு வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியறது. அது சுத்துறோம் அப்படிங்கிறது ஓகே, எவ்வளவு தடவை சுத்தணும் அதையும் சொல்லிடுங்க சார். கண்டிப்பா நம்ம சுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஜலம் நீர் எடுத்துட்டு போய் சுவாமி மேலே விடணும். அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் எல்லா காலகட்டமும் கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் அபிஷேகம் பண்ணுறதை நம்ம வழக்கமெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம அர்ச்சகர்கிட்ட அபிஷேகம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கையால் குடத்தை சின்ன குழந்தைகள் முண்டு பெரியவர்கள் வரை பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசம் வேம்பம் கலந்த இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு நம்மளே தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி தூர்வா பில்வம்னு சொல்லுவா, இதுக்கு பேர் அருகம்பில்னு பேர். இந்த அருகம்பில்ல பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண முடியாது. பெருமாள் சந்நிதிக்கு போய் நம்ம அழகாக நம்ம மந்திரங்களை பாடி
நம்ம மந்திரங்கள் படிக்க முடியலையா, நாராயண 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 நாமத்தை சதா காலம் ஜபிக்கிறது விசேஷமான பலன் தரக்கூடியதாக இருக்கும். எத்தனை முறை பிரதட்சணம் அப்படிங்கிறத கேட்டேன். பிரதானமாக வயசானவாளாக இருந்ததுன்னா 3 முறை பிரதட்சணம் பண்ணினா ரொம்ப விசேஷம். கொஞ்ச நாளாக முடியும் அப்படின்னு சொல்லும்போது 11 முறை பிரதட்சணம் பண்ணுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் சந்தானம், அவினாசில இருந்து பேசுறேங்க. சந்தானம் சார், சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காகத்தாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த்? 12/11/1968ங்க. பிறந்த நேரம்? அதிகாலை 12:45ங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கடக ராசி, பூச நட்சத்திரம், சிம்ம லக்னம்ங்க. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? தொழில் ரொம்ப மோசமா இருக்குங்க 2-3 மாசமா. சந்தானம் சார், கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் சொல்லுவாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. ஓம் நமச்சிவாய. வணக்கம் சாமி. இந்த சந்தானம் சார், உங்களோடது பார்த்துட்டோம்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த மாதத்தில் அதாவது இந்த மாதத்தில் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம், அதுக்கு முந்தின மாதம், அதே மாதிரி இந்த மாதம். போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஐயோ நான் எதையும் சேர்த்தலையே, நான் இவ்வளோ சிரமப்பட்டனே, சேர்த்துனது பூரா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுன்னு இருக்கேங்கிற மனப்பக்குவங்கள் இருந்திருக்கும். அதுக்கு அடுத்த மாதம் வேலை வாய்ப்பு நிறையா வர்றதில்லையே அப்படிங்கிற கார்த்திகை மாதத்தில் இருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் பொறுத்தளவு பார்த்துட்டோம்னா நம்ம நிறையா அடைக்க வேண்டியிருக்கே காசு. இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் என் லைஃப் போயிட்டுருக்குமா, நல்லா மாற்றம் வருமாங்கிற நினச்சி வேதனைப்படக்கூடியதாக இருந்துருக்கும். ஆனால் கவலையே பட வேண்டியது கிடையாது. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். அதாவது பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய 4வது சங்கடங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய சதுர்த்தி விரதம் அப்படின்னு பேர். சீதக்கலப சிந்தாமரை போம் பாதச்சிலம்பும் பல இசைப்பாட பொன்னறிஞானம் பூங்கிலாடையும் வண்ணமருங்கில் வளதரிப்ப பேழை வயிறும் பெரும்பாலதோடும் வேடமுழங்கும் விலங்கு செந்தூரமும் 5 கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். இந்த மந்திரத்தை அகவல் படிப்போருக்கு தகவல் நிச்சயம் கிடைக்கும்னு பேர். அகவல் படிங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தினம் தினம் படிக்கிறதும் சங்கடஹர சதுர்த்தி விரதமும் விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? என் பேரு சுமித்ரா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் பட்டுக்கோட்டையில இருந்து பேசுறேன் மேடம். பையனுக்கு கண்டினியூ பண்ணி சொல்லுங்கம்மா. அவங்க பெயர்? பேர் நிவாசி மேடம். 26/6/1998. பிறந்த நேரம்? 12:35. ராசி மற்றும் நட்சத்திரம்? கடக ராசி மேடம். ஓகேம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? பையனுடைய எதிர்காலத்தை பத்தி கேட்கணும் மேடம். டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை பார்த்துட்டு இருக்கான். மேற்கொண்டு படிக்கலாமா இல்ல வெளியில போகலாமா அப்படின்னு. கண்டிப்பா மேடம். சார் இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. நமஸ்காரம்மா. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு, அதாவது இவர் எதிர்காலத்தில் படிக்கலாமா அல்லது இவர் உத்தியோகஸ்தானத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் படிப்பு படிக்கிறதுக்கு விசேஷ காலகட்டமாக இருந்துருக்கு. புதனுடைய சிறப்பு தன்மைகள் இருக்கங்காட்டி மேல் படிப்பு பண்ணலாம். ஒரே ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் 27 நெய் தீபம் ஏற்றுறது விசேஷமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி நவக்கிரகத்தில் புதன் சொல்லுவான். புதனுக்கு பச்சை பயிரை வச்சு நிவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை எல்லாத்துக்கும் விநியோகம், வித்யா சரஸ்வதி ஜப ஹோமம் பண்ணிக்கிறது அதி உன்னதமான பலன்களை கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் மற்றும் அற்புதமான ஆன்மீக விளக்கங்கள், குறிப்பாக மாதத்துல சிறந்த இந்த மார்கழி மாசத்துல பாவை நோன்பு ரொம்பவே சிறப்பானதுன்னு சொன்னார் இல்லையா? இந்த பாவை நோன்பை எப்படி கடைபிடிப்பது? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மார்கழி மாதத்தின் சிறப்புகளை சிறப்பான முறையில நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், இந்த மார்கழி மாதத்துல பாவை நோன்பு இருப்பது ரொம்பவே சிறந்தது. ஆண்டாள் அதை கடைபிடித்தாங்க, அப்படிதான் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறியது அப்படின்னு சொன்னீங்க சார். பாவை நோன்பை கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் எங்களுக்காக சொல்லிக் கொடுங்க. அதாவது இந்த நோன்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம், விரதம்னு எடுத்துக்கலாம். இந்த விரதம் அப்படிங்கிறத நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த விரதத்துக்கு பார்த்துட்டோம்னா தபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தபஸ்னா என்ன? நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம செல்றதுக்கு பேர் தபஸ்ன்னு பேர். அதாவது ஒரு கோல் வச்சுன்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தபஸ் அப்படின்னு சொல்லுவாள்.
இந்த தபஸ் அப்படின்னு பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷமான இந்த காலகட்டம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை பற்றி ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்லணும்னா, ஒரு கிராமத்தில் ஒரு கழுதை மேய்த்துன்னு இருக்கார். அவர் மேய்க்கிறவருக்கு ஒரு சின்ன வைரம் கிடச்சிருக்கு. அதாவது நல்ல பெரிய வைரம் கிடச்சிருக்கு. அவருக்கு அதை பற்றி என்னன்னு தெரியல. அவர் என்ன பண்ணியிருக்கார், 2 கழுதை காதுலேயே அதை மாட்டி விட்டுட்டாராம். 2 கழுதை காதையும் மாட்டி விட்டார். இதை ஒரு பெரிய வைர வியாபாரி பார்த்துருக்கார். இந்த வைர வியாபாரி பார்த்துட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து, சரி இவனுக்கு இதை பற்றி தெரியலையே, என்னப்பா இது அப்படின்னா, தெரியலிங்க, கீழே கிடச்சிது, சரி இதுக்கு நான் வேணால் வாங்கிக்கிறேன், இது நீ எவ்வளோன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டலாம். அப்போ அவர் சொன்னாராம், யோசித்து பார்த்துட்டு இவனுக்கு பெரிய விஷயம், சரி எனக்கு 50 ரூபா கொடு, எனக்கு பெரிய இது கொடுத்துட்றேன் நான் சொன்னான். இவன் யோசிச்சுட்டு எதுக்கு இவனுக்கு போய் 50 ரூபா கொடுக்கணும், வேணா 10 ரூபா இல்லைன்னா 5 ரூபாய்க்கு கேட்கலாம் என்னன்னா. இப்போ இவன் சொன்னானா, இல்லை இதெல்லாம் போய் 50 ரூபாய்க்கு வாங்க, வெறும் 10 ரூபா கொடுக்குறேன், நீ ஓகேவா இல்லையான்னு சொல்லு. சரி 15 ரூபா கொடு, நான் வேணா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். 10 ரூபா இல்லையான்னு வைர வியாபாரி சொல்லியிருக்கார். அதை பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டாங்க, நான் கழுத காதுக்கே அது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு போனான். இன்னொரு இடத்துல வந்த ஒரு ஆள் வந்து அந்த இதை கொடுத்து வெறும் 50,000 ரூபா கொடுத்து அதை வாங்கி விட்டாரான். வாங்கினோடனே இந்த ஆள் குடுகுடுன்னு ஓடி வந்து சிரிச்சாரான் வைர வியாபாரி. பெரிய முட்டாள், அது பெரிய கோடி ரூபாய்க்கு போகிற விஷயத்த நீ வெறும் 50,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னோடனே இந்த கழுது வியாபாரி திடீர்னு அதிர்ச்சியாகி 2 நிமிஷத்தில் இவர் சிரிக்க ஆரம்பிச்சு விட்டாரான். சிரிக்க ஆரம்பிச்சு அந்த கழுது வியாபாரி சொன்னாரான், இல்லை தெரியாத எனக்கு 50 ரூபாவே பெருசு, ஆனால் கடவுள் பாரு எனக்கு 50,000 ரூபா கொடுத்துருக்காரு, உனக்கு வைர வியாபாரி தெரிஞ்ச நீ வெறும் 20 ரூபா 15 ரூபாய்க்கு பார்த்து எத்தனை ரூபா, கோடி ரூபா விட்டேன்னு சொல்லி சிரிச்சாராம். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சே மார்கழி மாதம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. இந்த மாதத்தை விட்டால் எந்த மாதத்தில் நம்மளுக்கு அதிசயம் நடக்கும்? பாவை நோன்புங்கிறது அரிசி இல்லாமல் சாப்பிட்றது. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஆனியன் நிறையா யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி பூண்டு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து நம்ம சுவாமிக்காக சாத்வீக உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுக்கு பேர் பாவை நோன்புன்னு பேர். திருப்பாவை திருவம்பாவை படித்து இறைவனிடத்தில் மகிழ்ச்சியை செலுத்தி இறைவனுடைய ஜபத்தை செலுத்தி பஜனை பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதங்கள் அமைகிறது. இதை கடைபிடித்தால் இந்த மாதத்தில் நினைத்த காரியம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். எல்லாருக்கும் புரியும் வகையில ரொம்பவே எளிமையான கதையோட ரொம்ப சிறப்பா விளக்கி சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், சதீஷ்குமார் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? காங்கேயம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அப்பாவுக்கு கேட்கணுங்க. அவருடைய பேர் கதிர் வடிவேலு. டேட் ஆஃப் பர்த் 24/10/1947ங்க. பிறந்த நேரம் 1:27 AM, காலை நேரம் 1:27, வெள்ளிக்கிழமைங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? கடக லக்னம், மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், 2ஆம் பாதம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவருக்கு தொழில் மற்றும் ஆயுள் எல்லாம் பாக்குறேங்க. சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. ஓம் நம சிவாய சார். அப்பாவுக்கு தொழில் மற்றும் ஆயுள் பத்தி சொல்லுங்க. நல்லது. அதாவது உத்தியோகஸ்தானம், அதாவது தொழில் ஸ்தானாதிபதியாகப்பட்ட 69 வயசு பூர்த்தியாகி 70ஆம் வயசு ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இது. கரெக்டாக பார்த்துட்டோம்னா உத்தியோக பாவாதிபதியாகப்பட்டவர் இந்த ஜாதகத்துக்கு தை மாதம் மாசி மாதம் ஓரளவுக்கு நல்ல சாந்தமாகவும் நல்ல முன்னேற்றமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விரய மாதமாக இந்த மாதங்கள் போயின்னு இருக்கங்காட்டி அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயுஷ் பாவம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆயுள் பாவத்தை பிரதிபலிக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஆயுஷ் பாவங்கள் பெருசாக பாதகம் கிடையாது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் அடிக்கடி இருக்கும். இவருக்கு இஷ்ட தெய்வமான மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறது, மகாவிஷ்ணுவுக்கு துளசியில் அர்ச்சனை பண்ணுறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். நான் சொன்னது தை மாதம் மாசி மாதத்துக்கு அப்புறம் இந்த ஜாதகத்தில் உத்தியோக பலன் உயரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என் பேர் பாக்கியலட்சுமி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க? கால் பண்றேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டி தாங்க மேடம் கேட்குறேன். உங்க டேட் ஆஃப் பர்த் 30/9/1977. பிறந்த நேரம் மதியம் 2:15. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மேச ராசி, பரணி நட்சத்திரம். பாக்கியலட்சுமிமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேடம், எனக்கு வந்து அடிக்கடி 3 ஆபரேஷன் பண்ணியாச்சு. அதுல இருந்து என்னால ஃபுல்லாவே உடம்பு சரியில்லாமையே போயிட்டு இருக்கு. உடல் உபாதைகள், கடனும் ஜாஸ்தியா ஆயிடுச்சு. அம்மா கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. நமஸ்காரம்மா. வணக்கம் சார்.
அதாவது பெரிய வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, இந்த உடல் உபாதைகள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவா. நம்ம உடல் உபாதையும் பற்று, திருப்பியும் வாழ்க்கையிலையும் நிறைய கடன்களும் உண்டாகும் பொழுது அதை அடைக்கிறதுக்கு நம்ம வேலையும் செஞ்சாகணும், உடலும் அதுக்கு ஒத்துழைக்கணும். எவ்வளோ பெரிய சிரமமான விஷயம். இந்த சிரமத்திலிருந்து மீள்றதுக்கு ரொம்ப பெரிய பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொன்னால் 12 பிராமணாலை கூப்பிட்டு ருத்ர சமக்கம் அப்படின்னு சொல்லுவா. நீங்கள் வைஷ்ணவத்தை கடைபிடிக்கிறதா இருந்தால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஜபம் பண்ணுறது விசேஷம். 12 பேருக்கு சாப்பாடு போட்டு அதுமாதிரி 12 பேர்த்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது. என்னால் அது பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும்போது ஒரு வியாழக்கிழமை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு, அந்த பசுமாட்டுக்கு போய் வலது காதில் உங்களுடைய சிரமங்களை சொல்லி, அந்த சிரமங்களை ஜீர்ணிக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் பசு அப்படின்னு சொல்லுவா. அகத்தி கீரை கொடுக்கறது நல்லது. இப்படி 7 வாரம் கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் தெரியும், நல்ல முன்னேற்றம் தெரியும். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறேன் மேடம்? சொல்லுங்க சார். இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 3/4/1987 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 6:20 மேடம். காலையா மாலை? ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? தொழில் ரீதியா தொழில் எங்க இடமாற்றம் பண்ணலாமா, இல்ல சொந்த தொழில் பண்ணலாமா, இல்ல வேலை பார்க்கலாமான்னு கேட்கணும். சரி, இப்ப இதற்கான விடைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் சார். பொதுவாக இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பார்த்துட்டுனா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கரெக்டாக 28ஆம் வயசு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலையை பொறுத்தளவுக்கு சப்தமஸ்தானத்தில் சனி, அதாவது 2 அடி ஏறினா திருப்பி 4 அடி சறுக்கிறது. நான் எதை பண்ணுறது எனக்கே தெரியல, பெரிய குழப்பனாக இருந்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் தொழில் பண்ணலாங்கிறேன், அதுக்கு முதலீடு குறைவாக இருக்குது. வேலைக்கு போகலான்ட்டு இருக்கேன், ஆனால் அதில் ஒரு பிடிமானம் கிடையாது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலைக்கு போகிறது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஒரு அஸ்ட்ராலஜருடைய கடமை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எதிர்வர காலகட்டங்களையும் அவங்க கணிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாள். உங்களுக்கு எதிர்வரக்கூடிய காலகட்டம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அஷ்டம சனி அப்படிங்கிற சனி பகவான் நடக்கக்கூடிய காலகட்டமாக அடுத்த வருஷத்துக்கு மேலே இருக்கங்காட்டி சுய தொழிலில் போய் அதில் நஷ்டம் அடைய வேண்டாம். அதனால் வேலை வாய்ப்புக்கு போகிறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் ஒரு 2.5 வருடம் கழித்து சொந்த தொழில் பிரம்மாண்டமாக பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குபேரலக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். மார்கழி மாதத்தின் அற்புதங்களை ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு அம்மா சொன்னா, சார் நான் உங்களால் நேரில் வர முடியல, ஆனால் நீங்கள் சொன்ன குபேர விளக்கு அப்படிங்கிற வழக்கை கட்டம் போட்டு ஏற்றின்னு இருந்தேன். மகாலட்சுமி பூஜை சொம்பில் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த சில்லற காசு கூட என்கிட்ட கிடையாது. கொஞ்சம் காசாக சேர்த்து சில்லற காசு போட்டு பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக இருந்தக்கூடிய பிரச்சனைகள், என் பையனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகிடுத்து. என் ஆத்துக்காருக்கு ஒரு தொழில் கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தா. இதே மாதிரி வெளிநாட்டில் ஒரு அம்மா சொன்னால், சார் எங்கள் ஊரில் பசு பூஜை கிடையாது, பசு பண்ண முடியாது, அந்த பசுனுடைய விக்கிரகத்தை வச்சு பண்ண சொன்னான். இந்த வாரம் அதே மாதிரி சிங்கப்பூர் எல்லாத்துக்கும் உண்டான பிராயஷ்சித்த விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். சத் சங்கமும் இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயலுக்கும் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தை பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகழாத மக்களும் வஞ்சமே இல்லாத உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயுளும் தந்து பல்லாண்டு 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 வாழுதோமே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் மற்றும் அற்புதமான ஆன்மீக விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.